வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எலெக்ஷன் ரிசல்ட்டு ரொம்ப ஏடிஎம்கே ஆட்சி எப்படி வந்துட்டு எதிர்பார்த்தீங்க? ஆமாம். ஆனால் சம்மந்தம் இல்லாமல் 3வது இடத்துக்கு போயிட்டாங்களே. இல்லை அதாவது தேர்தல் களம் என்பதில் வெற்றி தோல்விகளை சமமாக பார்க்குறது தான் எல்லா இயக்கத்துக்குமே உள்ள ஒரு நிலைப்பாடு. இதே புரட்சித் தலைவி அம்மா காலத்திலே அவர்களே தோற்று போனார்கள் பர்கூர் தொகுதியில். அது மாதிரியான பல்வேறு சூழ்நிலைகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமும் பல்வேறு இயக்கங்களும் கண்டிருக்கிறது. அதனால் தேர்தல் முடிவுகளில் மக்கள் தான் நீதிபதிகள்னு சொல்கிறது மாதிரி அவருடைய தீர்ப்பை நம்ம ஏற்றுக்கிறோம். காலம் அதுக்கான மாற்றத்தை நோக்கி இருக்குன்னு சொல்லி நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தொடர் தோல்வியாக இருக்கிறப்ப அதை எப்படி எடுத்துக்கிறது? 11வது தோல்வி அப்படிங்கிறப்ப எப்படி? இல்லை 11வது தோல்வினா 11 சட்டமன்ற தேர்தலை நம்ம சந்திக்கலை. 11 அவர் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட அரசு எந்திரம் இருக்கும் என்றைக்குமே. அந்த அரசு எந்திரம் இருக்குகிற பொழுது இடைத்தேர்தல்களை அவர்கள் வெகுவாக ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி அவங்க நடத்தக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்கள்லையும் அதிகாரம் பலம் என்பது வேலை செய்யும். அந்த வகையில் தான் பாராளுமன்ற தேர்தலையும் கூட பல கூட்டணிகள் நிலைப்பாடுகள் அந்த சூழ்நிலை அதிமுக கூட்டணிக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை முன்மொழிஞ்சாக அதையெல்லாம் வச்சு அந்த 5 ஆண்டுகளுக்குள்ளே நடைபெற்ற தேர்தல்களில் சற்று வாக்கு வித்தியாசங்களில் தோல்வியை தவிர 11 தோல்வினா 17 சட்டமன்ற தேர்தலை அதிமுக சந்திக்கலை. அதனால் நிச்சயமாக மீண்டலும்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். இல்லை, ஆனால் ஒரு பதவிக்கு ஒரு கட்சி பதவி வந்ததிலிருந்து அந்த தொடர் தோல்வியாக தானே இருக்குது. அதுதானே 5 ஆண்டு கால முதலமைச்சர் 4 ஆண்டு ஏறக்குறைய 3 வருஷத்தை ஒட்டி இருந்தார். கொரோனா காலத்தில் மிக சிறப்பாக ஆட்சியை செய்தார். இன்றைக்கும் கூட வெற்றி பெற்ற பதவி ஏற்றிருக்கிறவருடைய அவருக்கு போட்டிருக்கிற வாக்கு 1.75 தான். 4.88 கோடி ஏறக்குறைய வாக்காளரில் 1,75,00,000 தான் அவருக்கு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அவரை வேண்டாம்னு சொல்லி 3,75,00,000 பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இல்லை பொதுவான கருத்தை நான் சொல்கிறேன். அப்போ ஆட்சி அமைச்சிருக்கிறவரை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஏற்றுக்கொள்ளலை. ஸோ அப்போ இந்த தேர்தல் நிலைப்பாடு அது தோத்தவ சொல்கிற கணக்காக இருக்குல்ல, நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. தேர்தல் ஜனநாயகத்தில் எடப்பாடியாரை பொறுத்த மட்டும் 3 ஆண்டு காலத்தில் சிறப்பாக செய்தார். அதே போல் அதன் பிறகான 5 ஆண்டு கால திமுக ஆட்சிக்கு அவர்கள் செய்த மக்கள் விரோத திட்டங்களை உடனுக்குடன் மக்கள் மத்தியில் எடுத்து சென்று கடுமையாக போராடினார். ஒற்றையாக கட்சிக்குள்ளே இருந்த பல துரோகிகளை அவர்களாக வெளியேறினார்கள். அதையும் எதிர்கொண்டு இன்றைக்கு கட்சியையும் சின்னத்தையும் காப்பாற்றி இன்றைக்கும் அவருடைய கூட்டணியில் நம்ம 47 பேர் ப்ளஸ் ஒரு 4 ஒரு 50க்கு மேற்பட்ட இடங்களை தனித்து பிடித்து குறைவான வாக்கு வித்தியாசங்களில் நிறைய இடங்களை அதிமுக இழந்திருக்கு. இது எல்லாத்தையுமே சரியான கட்டமைப்பு கொண்டு சென்று நிச்சயமாக வருங்காலங்களில் அதிமுகவினுடைய ஒரு நிலைப்பாடு வெற்றி நிலைப்பாட்டில் இருக்குன்னு சொல்லி அவரும் நம்புகிறாரு, தொண்டர்களும் நம்புகிறார். வருங்காலம் சொல்றியே, ஆனால் பார்த்தா கட்சிக்குள்ளே பெரிய குழப்பம் நிலவுதான் சொல்கிறாங்களே. அது தனி அணி அவனு உருவாயிருங்கிற மாதிரி அது இருக்கும். ஒரு பெரிய இயக்கத்தில் இந்த விமர்சனங்களை டிவி ஊடகங்கள் கொண்டு செல்வார்கள். சில கருத்துக்களுக்காக முன்னணி தலைவர்கள் பிரிஞ்சு பேசினா கூட அதை கூட முரண்பட்டு, அதாவது இப்போ இன்றைக்கு ஊடகத்தில் என்னென்னா உண்மை செய்திகள் பெரும்பாலும் வாரதில்லை. எப்படியாவது ஒரு பிரபலப்படுத்தணும், அவருடைய செய்தி போய் சேரணுங்கிறதுக்காக பல்வேறு செய்திகளை கொண்டு போவாங்க. நிச்சயமாக அது போன்ற சூழ்நிலை இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்காது. இன்றைக்கு எடப்பாடியார் தலைமையில் அந்த கட்சி பயணம் பண்ணுங்கிற நபர் இன்றைக்கு கூட காலையில் மாவட்ட செயலாளர் தலைமையில் கூட்டம் நடந்திருக்கு. அதனால் ஆலோசனை பண்ணியிருப்பாங்க. சிவி சண்முகம் தலைமையில் ஒரு அதிமுக இல்லை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கடைசியாக சட்டமன்றத்தில் சொன்ன வார்த்தையை தான் இன்றைக்கும் நம்புகிறோம். இன்றைக்கும் இந்த இயக்கத்துக்கு 1,30,00,000 பேர் எடப்பாடியார் தலைமையிலானவர்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. எனக்கு பின்னும் இந்த இயக்கம் 100 ஆண்டு காலம் இருக்கும் என்பதை சொல்லி சென்றிருக்கிறார். அந்த இயக்கம் பல்வேறு சூழ்நிலை, இது ஒரு ஆலமரம் மாதிரி விழுதுகளை அத்துக்கிட்டு போனாலும் வேறு அத்துக்க முடியாது. அதனால் நிச்சயமாக அந்த இயக்கம் தொடர்ந்து நடைபெறும். திமுகவுக்கு மாற்றம் அதிமுக வராமல் போனதுக்கு என்ன காரணம் இந்த எலெக்ஷனில்? இல்லை அதுக்குள்ளே வந்தோன்னா இப்போ பொறுப்பேற்றிருக்கிற அவருக்கே பல்வேறு நிகழ்வுகளை பெரிய நிறுவனங்கள்லாம் உருவாக்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. தகவல் தொடர்பில் மாஃபியாக்கள், மணல் மாஃபியா கேள்விப்பட்டிருக்கோம். தகவல் தொடர்பு மாஃபியான்னு சொல்லி சில டிவிகளை பத்திரிக்கை வெளிப்படையாக சொல்ல முடியாது. 2014 தொடங்கிட்டு தான் சொல்கிறாங்க. இல்லை தான் அதெல்லாம் நடந்து ஒரே ஒரு எண்ணத்தில் இருப்பவர்களை ஒரு எண்ணத்துக்கு மாற்றணும்னா அதே மாதிரியான சிந்தனைகளை திணித்து கொண்டுட்டு போய் இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிறவரே கையெழுத்து போட்ட பிறகு இல்லை, ஸ்வான் பண்ண பிறகு அதை சொல்கிறார். நான் ஒரு ஆளுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லி இதை நான் உண்மையிலேயே எனக்கு இதில் ஏதாவது சட்ட வழி இருந்தால் கொண்டு போக தான் போகிறேன். ஒவ்வொரு வீட்டில் இருந்த குட்டி விஜய்களுக்கு அவர்கள் இல்லாட்டி நான் வந்திருக்க முடியாதுங்கிறது ஒரு அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸாக தான் நான் பார்க்குறேன். அது தேர்தல் முறைகேடு சட்டத்திலையும் கூட
அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது என்னென்னா, நான் செல்வாக்கு மூலமாக கொண்டு போகிறதா இருக்கலாம், எனக்கு இருக்கிற பிரபலத்தை வைத்து நான் மாற்று முகத்தில் அந்த ஓட்டு வாங்க முயற்சிக்கலாம். அது பணமாக தான் இருக்கணுங்கிறது இல்லை. இப்போ நான் இருக்கேன்னா, என்னுடைய அண்ணனோ அண்ணன் வீட்லேயோ தம்பி வேணும், அவர் வக்கீலாக இருக்கார், நமக்கு அவர் தான் உதவி செய்கிறாருன்னு நான் சார்ந்திருக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நான் விரும்புவேன். அவங்களும் எனக்காக போடுவாங்க. இதை அவர் ஒட்டுமொத்தமாக செய்து அதை தமிழகத்தில் கையை ஸ்வான் பண்ண பிறகு அவர் வெட்ட வெளிச்சமாக சொல்லியிருக்கிறார். அவர் வந்த விதம் தவறானதுங்கிறதுல நாங்கள் எங்களை போன்றவர்கள் அதுலேருந்து விலகவே இல்லை. அதுவே அஃபென்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். அப்புறம் ஸோ அதனால் திமுகவுக்கு மாற்ற அதிமுக வல்லையே அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாஃபியா வேலை செய்திருக்கிறது. ஆகையால் நிச்சயமாக ஆலமரமான இருக்கக்கூடிய இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பயணம் பண்ணும். அப்புறம் அதிமுக திமுக இணைந்து ஆட்சி அமைக்கலாங்கிற மாதிரி ஒரு பேச்சு. அதுவும் இது ஐடி மாஃபியா தான், அது எல்லாமே வழிகள் இருக்கிறதாம். அதனால தான் நாங்கள் எல்லாரும் கூட உண்மை இல்லையா, உண்மை மாதிரியே வந்துச்சு, உண்மை போன்று உருவாக்கப்பட்டது தான். அது ரெண்டு தலைவர்களுமே அதை பற்றி தலைவரை கேரளாவோட அது முக்கிய தலைவரே அப்படி சொல்லியிருந்தாங்க. இல்லை அது போன்ற ஒரு வாய்ப்புகள் வந்திருந்தால் அது மாபெரும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய நெகட்டிவ் தாட்டை தான் வந்து கட்சியை வந்து நிச்சயம் உருவாக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வர போராடித்தான் வெல்ல வேண்டுமே ஒழிய கலாச்சாரத்தை மீட்டெடுக்கிற போராட்டத்தை வந்து யாரும் விலக முடியாது. களப்பணியாளர்கள் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்க வேண்டும். அந்த வகையில் அதிமுக தொடர்ந்து போராடும். சரி, அப்புறம் திருப்பத்தூர் தொகுதிக்கு வருவோம். அப்புறம் டெபாசிட் கூட வாங்கலை போல இங்கே. இல்லை அதாவது இது அதே கணக்கு தான் சார். திராவிட முன்னேற்ற கழகம் 91 ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது? அவர் கலைஞர் அவர்களும் பரிதி இளவழுதி மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க. இல்லை அந்த மாதிரி சொல்கிறேன், அலைன்னு தானே சொன்னாங்க. அலை வந்து விட்டது, அலைன்னு சொன்ன அலைன்னா 180 போயிருக்கணும் முதல்வர். 106 தத்தளிச்சு 108 தத்தளிச்சு யார் தீய சக்தின்னு சொல்லாரோ அந்த ஓட்டு வங்கியிலிருந்து வந்தவர்களெல்லாம் பிச்சை எடுத்ததை போன்று, இந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துவதற்கு நான் பயப்படவில்லை, பிச்சை எடுத்ததை போல் 5 நாட்கள் அலைந்து திரிந்து இந்த ஆட்சியை அமைக்க வேண்டுங்கிற சூழ்நிலைக்கு அவருக்கு பக்கத்தில் இருந்தவர்கள் தள்ளி இருக்கிறார்கள். தமிழக முதல்வர் விஜய்க்கு அருகில் இருப்பவர்களால் தான் ஆபத்து. ஆகவே திருப்பத்தூர் சட்டமன்ற அது ஒரு சில பகுதிகளிலே இந்த ஐடி மாஃபியாவினுடைய எழுச்சி கூடுதலாக இலுமினேட் ஆனதனுடைய விளைவு சில சட்டமன்றங்களில் அந்த டெபாசிட் இழப்புகள் இருந்திருக்கிறது. பொதுவாக பார்க்குற வரையும் திருப்பத்தூரில் டெபாசிட்டுங்கிறது அவர் பிஜேபியினுடைய சார்பாக அந்த சின்னத்தில் நின்னார். எதுவாக நீ கேட்டுமே அதில் வந்து ஒரு சிலர் கூட நேரடியாக இரட்டை இலை நிற்கவில்லை என்கின்ற ஒரு ஆதங்கம் கூட கட்சி தொண்டர்களுக்கு இருந்திருக்கலாம். அதனுடைய பிரதிபலிப்பு எப்படி அமைந்தது என்று தெரியவில்லை. ஆனால் அனைவரும் வேலை செய்தார்கள். இது காலப்போக்கில் அடுத்த தேர்தல்களில் அது மாறும். இல்லை, போன முறை ஏடிஎம்கே வேட்பாளர் வாங்கியிருக்காள், 66,000 வாங்கியிருக்காள். இல்லை அட்லீஸ்ட் அதில் 5-10 கம்மியான கூட பரவாயில்ல. ஆனால் டெபாசிட் போகிற அளவுக்கு அதுதான் என்ன காரணம்? ஏன் ஏடிஎம் கோட்டில் எங்கே போச்சு? எல்லாம் டிவிக்கு போயிருச்சா? இல்லை 21 கட்சி அமைத்து திமுக கூட்டணியில் நிற்கிது சார். நம்ம வந்து அவர் ஒன்றும் அப்படி ஒன்று கம்மியாக வாங்கலையே. அவர் போனது கம்பேர் பண்ணாமல் 20,000 கம்மியாக வாங்கியிருக்காரு. அதான் 21 கட்சி கூட்டணியோடு ஏறக்குறைய திமுக நிற்கிது. அவர்களே வந்து அதை மீண்டும் தக்க வைக்கிறதுல பல்வேறு சிரமங்கள். அவர்களும் இந்த புதிய வரவால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிருப்தி முதலமைச்சரே தோற்றிருக்கிறார். அப்படிங்கிற இந்த டெபாசிட் இழப்புங்கிறது இந்த அலையில் நாங்கள் அதை பெருசாக நினைக்காம இல்லை. நிச்சயமாக மீண்டெழ வேண்டிய கடமையும் இருக்கிறது. அதில் அதை ஆய்வு செய்து கட்சியை கொண்டு போக வேண்டிய நிலையில் பொதுச் செயலாளர் முடிவுகளை எடுப்பாங்க. அப்புறம் சார், இந்த ஏடிஎம்கே தலைமையை ஏற்றுக்க மறுக்கிறாங்களா எம்எல்ஏக்கள் எல்லாம்? அது அப்படி ஒரு தாட்டு இல்லை, அந்த மாதிரி இல்லை. நேற்றைய தினம் வந்து எடப்பாடியார் தலைமையிலேயே கூட்டம் நடந்திருக்கிறது. எல்லோரும் இன்னைக்கு வந்து திரும்ப சிவி சண்முகம் தனியார் கூட்டம் இல்லை. அப்போ அதாவது ஒரு முன்னாள் அமைச்சர்கள், அனுபவம் மிக்கவர்கள் சில கருத்துக்களுக்காக யோசனைக்காக கூடலாம். அது வந்து கட்சியினுடைய பிளவுக்காக போகுதாங்கிறதெல்லாம் பிளவு நோக்கி போகிற மாதிரியே இருக்கு. இல்லை அது இருக்கிறது வரை செய்தி தான் ஊடகத்தில் வருது. இதுவரையில் நீங்கள் சொன்ன செய்தி ஊடகத்தை நீங்கள் எல்லாத்துக்கும் தப்பாக சொல்லக்கூடாது. அவங்க போடுவாங்க. இல்லை அப்படி திமுக அதிமுக வரப்போது அப்படி இப்படிலாம் ஒன்று சொன்னாங்களே, அதில் எந்த சூழ்நிலையும் எடப்பாடியார் எல்லாச்சும் செய்தியை அவர் சொல்லலை. நீங்கள் லோக்கல் மீடியா நேஷனல் மீடியா வரையும் போட்டாங்கல்ல. இல்லை அதை வந்து எதுவும் உறுதிப்படுத்தி இரு தலைவர்களும் அதெல்லாம் சொல்லலை. அது போன்று நிச்சயமாக இன்னைக்கு காலையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்திருக்கு. அப்போ கட்சி என்பது பிரதானமான பொதுச் செயலாளர் கையில் தான் இருக்குது. சில கருத்துக்களாக யோசித்து கூட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கலாம். கலந்து ஆலோசனை பண்ணுவாங்க. இருவேறு ஆலோசனைங்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இனி வருங்காலங்களில் எப்படி நம்ம யூகிச்சு இந்த கட்சியை வளர்ச்சி கொண்டு போகணும்,
புதிய இளைஞர்களை ரத்தம் பாய்ச்சணும், இது ஒரே வேட்பாளர்களை நிறுத்தணுமா, மாவட்ட செயலாளர்கள் சூழ்நிலை என்ன, இது எல்லாம் கூட தனித்தனியாக கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்களாம் கூட சொல்லியிருக்கலாம். அந்த வகையில் தான் நாங்கள் அடிமட்ட தொண்டர்களும் நிர்வாகிகள் மாவட்ட நினைக்கிறோம். செயலாளர் மாத்திரம் நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை அவங்க எப்படி நிலைப்பாடுகள் கருத்துக்களை சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உங்கள் கருத்து இருந்தால் சொல்லுங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். அதனால் சுதந்திரமாக நீங்கள் ஆலோசனை பண்ணுங்கன்னு ஒரு பொதுச் செயலாளர் அனுப்பியிருந்தாருன்னா அதை போய் அவங்க பிளவுக்காக தான் போகிறாங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறது. அப்படி சொல்கிறதே தலைமைக்கு ஒரு இது இல்லையான்னு கேட்குறேன். இல்லை அவங்க கருத்து இருந்தால் யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒரு மாறுபட்ட கருத்து வருதுன்னு வைங்களேன், இயக்கம் என்றால் வரும். ஒரு பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் தான் எழுந்து கேட்குறாங்க. இப்போ மாறுபட்ட கருத்து இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிறத பற்றி ஒரு பெரிய அது கட்சிக்கான ஒரு பிரிவினை நோக்கி போகும்னு சொல்லி நாங்கள் நினைக்கல. நிச்சயமாக கட்சியை காப்பாற்றி இன்னைக்கு இருக்கிறாருன்னா பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இல்லைன்னா அந்த கட்சி என்பது கட்சியை காப்பாற்றிட்டாரு, ஆட்சியை பிடிக்க முடியாத அளவுக்கு தொடர் தோல்வி சந்திக்கிறார். சில சூழ்நிலைகளை சில கால சூழ்நிலைகளை கடந்து தான் நம்ம பிரதான பண்ணணும், வெற்றி நம்மதுன்னு அவர் சொல்லிட்டு இருக்கார், நம்பிட்டு இருக்கோம். அப்புறம் இன்னைக்கு விஜய் முதல்வராக பதவி ஏற்றுட்டாரு, இது குறித்து நீ என்ன நினைக்கிறீங்க? நீ அடுத்த 5 வருஷம் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? புதிய முதல்வருக்கு காலையிலே நான் என்னுடைய தனித்தளத்தில் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். அவர் உண்மையிலேயே சினிமா மூலமாக வந்திருந்தாலும் அல்லது சினிமா வசனம் போல் அவர் பேசுனது இருந்தாலும் கூட பேசிய வார்த்தைகளும் நமக்கு பிடித்திருந்ததான ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் இருக்குது, நம்ம ஏற்றுக்காமல் இருக்க முடியாது. அதை போன்ற தொடர்ந்து பயணங்கள் இருக்கும் பட்சத்தில் எல்லாருமே பொதுமக்கள் அனைவருமே மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் நம்ம ஆதரிக்க தான் வேணும் அப்படிங்கிற வகையில் இருக்குது. ஆனால் அவர் பிரச்சாரத்தை முன் வச்சதுக்கும் இன்றைக்கு ஆட்சி அமைச்சதுக்கும் தான் ரொம்ப அவருக்கு எதிரான விமர்சனங்கள் உடனடியாகவே வந்திருக்கு. ஏன்னா அவர் பிரச்சாரம் என்னை எதிர்ப்பதற்கு அனைவரும் கூடுவார்கள்னு சொன்னார். கோபாலது அறிவாலயத்து வழியாகவோ அந்த வழியாக செல்லக்கூடிய ஆள்களை பூராமே யார் போனாலும் கூட்டிகிட்டு போகிறாரு ஸ்டாலின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கு அவர் திமுக கூட்டணியில் ஜெயித்த ஓட்டை வச்சு வந்த இந்த 10 எம்எல்ஏக்களை வச்சு அமைக்க வேண்டிய அவசியம் என்ன? எனக்கு மக்களே எனக்கு ஸ்வீப்பாக நீங்கள் கொடுக்கல, நான் எதிர்பார்த்தேன், இண்டிபெண்ட்டாக தான் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் அவங்களை எதிர்த்து வந்தேன், அதனால் அவர்களை வச்சு நான் அமைக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லைங்கிற ஒரு பகிரங்கத்தை சொல்லாத பொழுது அவர் எப்படி சரியான ஆட்சியை தருவார் அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருக்கிறது. இல்லை அப்படி இருந்தவர் ஏடிஎம்கே கூட்டணியோட போலே அவர் எனக்கு மதவாத சக்தியோட தேவையில்லை, நான் முற்போக்கு சக்தியோட பிறந்தாலும் போயிருக்காரு. அது நல்ல மூவ் தானே. அவருடைய மதவாத சக்தி முற்போக்கு சக்தி எது வேணாலும் இருக்கலாம். இது அதில் இப்போ வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், சமஸ்கிருதம் என்பதே அந்த பக்கம் உள்ளே வரக்கூடாதுங்கிறதுல தெளிவாக ஆணித்தனமாக பேசிக்கிட்டு இருந்தவங்க. விசிகா தலைவர்லாம் லேசாக அந்த வார்த்தை வந்தாலே கொதிச்செல்லக்கூடியவர். இன்றைக்கி காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னதாகவும் கடைசியாகவும் என்ன நடந்ததுங்கிறத எல்லாரும் நிசப்தமாக தான் இருக்கிறாங்க. அதுக்கு பதில் இன்னும் அவர் யாரும் சொல்லலை, ஒரு சில பேர் மட்டும்தான் அதான் சொல்லியிருக்காங்க, அதுக்கு விளக்கம் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த வகையில் பார்க்குறீங்கன்னு தெரியல. இன்றைக்கு கல்வி அமைச்சராக ஒரு பிராமணரை சமூகத்தை சார்ந்தவரை போட்டிருக்காங்க. அந்த சூழ்நிலையெல்லாம் கடந்த காலங்களில் கிஞ்சித்தும் உள்ளே வரக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருந்தவங்க தான் இப்போ விஜய் ஜோசப் விஜயை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் எந்த சூழ்நிலையில் வரும், எப்படி போகும் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் தான் பார்க்க முடியும். அப்புறம் அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி பிளவு வந்துருச்சு, எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கே போயிட்டாவலே காங்கிரஸ், இதை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க? இல்லை இது தேர்தலுக்கு முன்பாகவே பிளான் பண்ணதானே சார். கிட்டத்தட்ட உண்மையிலே வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் ஜெயிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் காங்கிரஸுக்கு இருந்தது. ராகுல் அப்போவே பேசினார், பொதுச்செயலாளர்லாம் பேசினது தான். சிதம்பரம் தான் இதை கெடுத்ததுன்னு சொல்லி அவங்களே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் எதிர்பார்த்தது தான். அதனால் காங்கிரஸ் இல்லைன்னா திமுக அதிகமாக ஜெயிச்சிருக்கிறீங்களோ? இல்லை அப்படி சொல்ல முடியாது. திமுகவுடைய ஆட்சி வரக்கூடாதுங்கிறதுல தெளிவாகவே மக்கள் இருந்திருக்கிறார்கள். மாற்றான சக்தியாக அதிமுகவை எதிர்பார்த்தது சில சூழ்நிலைகளில் அது இன்று தற்காலிகமாக இல்லாமல் இருக்க ஒழிய நிச்சயமாக மீண்டும் வரும், அதில் முழு நம்பிக்கை தான். திமுக காங்கிரஸ் கூட்டணிங்கிறது சந்தர்ப்பவாத கூட்டணி தானே. நீங்கள் அதை எந்த காலத்துலேயுமே காங்கிரஸ் என்பது துரோகமான ஒரு இயக்கம் தான். இலங்கை தமிழர்களை கொன்று குவித்த விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பல சூழ்நிலையில் 2 பேருமே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் சில விஷயங்களில் ஒன்றா இருந்ததுனால அதை அப்படியே மேனேஜ் பண்ணி கொண்டுட்டு வந்தாங்களே ஒழிய நீண்ட போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தொடர் வெற்றிகளையும் பெற்றாங்கல்ல, அவங்களுக்குள்ள இருந்து விலக முடியாது. பல வழக்குகள் இருக்குது, பல சூழ்நிலைகள் இருக்குது, பல விசாரணை நிலுவைகள் இருக்குது, இது எல்லாத்துலேயும் இருக்கும். அந்த வகையில் அவங்க எதிர்பார்த்து காத்திருந்தது தான். அதனால் அந்த நேரம் வெளியேறினதை ஒன்றும் பெருசாக நினைக்க முடியாது. அப்புறம் தவேகா காங்கிரஸ் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலையும் பார்லிமெண்ட் தேர்தலையும் கூட்டணி இப்போவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, அதெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் தான் சார். அதில் ஒன்றும் இயற்கையான விஷயம் தான். அரசியலில் நண்பரும் இல்லை எதிரிங்களை இல்லைங்கிற மாதிரி அவங்க ஒரு கிட்டத்தட்ட நலிவடைந்த ஒரு கட்சியாக காங்கிரஸ் போயிடுச்சு. சரி, ஏதோ இந்த மாயையில் ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் மாதிரி தெரியுது. அதான் இந்த மாயையில் கொஞ்சம்
இல்ல மாயன்னு இனி சொல்ல முடியாதுல்ல, நிரூபிச்சு காமிச்சிட்டாலே இது இனிமே நான் மாயன்னு இல்லை சொல்லி- மாயின்னு தான் சொல்ல முடியும் சார். 8 மாவட்டங்களில் தாவேகாவுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்களே இல்லை. பல மாவட்டம் நாங்கள் இல்ல வெற்றி சார், தனி கட்சியா முதல் தேர்தல்ல அது 108 ஏத்துக்கிறோம். சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அதை ஏற்றுக்கொள்கிறோம். எம்ஜிஆருக்கு கிடைக்காத கூட மாசுவர் கிடைச்சிருக்குல்ல, எம்ஜிஆரோட கூட்டணியில ஜெயிச்சாரு. ஆமாம், பட் அவருக்கு அரசியல் அனுபவம் இருந்துச்சு, பல எம்எல்ஏ இல்லை இருந்திருக்காரு. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனாலும் இல்ல, எதுவும் இனிமே அது மாயை நம்ம போன வாரம் பேசணும், இனி பேச முடியாது. இல்லை அப்படி சொல்ல, இந்த ஒரு உருவாக்கப்பட்ட அலையில் புதிய கட்சிக்கு மறுபடியும் உருவாக்க ஆமாம், அதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். இந்த உருவாக்கப்பட்ட அலையில் கிரியேட் செய்யப்பட்ட குறிப்பாக குழந்தைகளை சட்டவிரோதமாக, அரசமைப்புக்கு விரோதமாக குழந்தைகளை தூண்டிவிட்டு ஒவ்வொரு வீடுகளிலும் சட்டவிரோதமாக பெறப்பட்ட அந்த இன்ஃப்ளூயன்ஸில் பெறப்பட்ட அலையில் இந்த கட்சிக்கு கிடைத்த வெற்றியை எங்களை போன்றவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியலை. அந்த அலை தொடருமானால் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமேனு காங்கிரஸ் இதை பயன்படுத்திக்கிறதுல அவங்களுடைய கட்சிக்கு அது அவங்களுக்கு அது பாசிட்டிவ் தான். அப்புறம் உங்க கட்சி மேட்ரிக்கே வருவோம். அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பொருந்தாத கூட்டணியாவே இருக்கும், தொடர் தோல்வியை சந்திக்குது. அப்படி இல்லை, 98 அம்மா அவர்கள் கூட்டணி வச்சாங்க. நம்ம எம்பியவே தேர்வு செய்து வாஜ்பாய் அவர்களை பிரதமராக்கணும். அதனால் அப்படி சொல்லிட முடியாது. அடுத்தடுத்த காலகட்டங்கள் அது திமுகவும் கூட பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க. நீங்க சொல்ற 98 தான், அதுக்கப்புறம் பெருசா இல்லை அடுத்த 5 ஆண்டு காலம் கலைஞர் அவர்கள் கூட்டணி வச்சு 5 ஆண்டு காலம் ஆட்சி ஏடிஎம்கே நடந்தது. பாஜக கேட்க இல்லை நான் சொல்கிறேன். அதனால் பிஜேபியோட அதிமுக வச்சுருந்ததும் திமுக வச்சுருந்ததில் பிஜேபி அதுக்காக அது வச்சதுனால தான் இதற்கு பிரச்சனைகள் எல்லாம் காரணம்னு சொல்லிடவே முடியாது. ஏன்னா அது நாட்டை ஆளக்கூடிய கட்சி. இன்றைக்கு 5 மாநில தேர்தல் முடிவுகளில் அசாம், மேற்கு வங்கம் ஸ்வீப்பில் ஜெயிச்சிருக்காங்க. இத்தனை மிகப்பெரிய மாநிலங்களை எல்லாம் வென்று தொடர் வெற்றியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை வந்து நீங்கள் அதனுடைய கூட்டணியால் தான் அதிமுகவுக்கு சரிவு அப்படிங்கிறத சொல்ல முடியாது. மோடிக்கு எதிரான பிம்பத்தை தொடர்ந்து பிஜேபிக்கு எதிரான பிம்பத்தை ஸ்டாலின் அவர்களும் இங்கே இருக்கிற இன்றைக்கு விஜயோடு கைகோர்த்திருக்கிற அத்துணை கட்சிகளும் எதற்கெடுத்தாலும் சொல்லி வந்தார்கள். அவர்கள் இப்பொழுதும் கூட 2 நாள் அதாவது சட்ட நுணுக்கமே தெரியாமல் சில பேர் பேசுனாங்க. அதாவது லார்ஜஸ்ட் பார்ட்டி, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக போனால் அவர் 108 இருக்கட்டும், 80 இருக்கட்டும், 90 இருக்கட்டும் அமைக்க வச்சுருப்பார். கூட்டணின்னு சொன்னால் கூட்டணியோட கையெழுத்து வேணும்னு சொன்னதை கூட அவர் கவர்னர் தான் பண்ணுறாருன்னு சொல்லி காங்கிரஸ் மிகப்பெரிய கட்சி போராடிது. எல்லாம் பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்குது, பின்னாடி பிஜேபி இருக்குன்னா இன்றைக்கி பொறுப்பேற்க வச்சுட்டார். லெட்ரு கொடுத்த உடனே வந்து பொறுப்பேற்று வச்சுட்டார். அப்போ இப்படியான பிரச்சாரத்தை செய்து இவர்களோடு அதிமுக இருந்தால் அப்படிங்கிற மாதிரியே கொண்டுட்டு வந்து இதை பண்ணினாங்க. ஆனால் நிச்சயமாக பிஜேபியால் எங்களுக்கு எந்த தாழ்வு என்பது என்றைக்குமே இல்லை. பாராளுமன்ற தேர்தல் கணக்கு பார்த்தோம்னா 24 கணக்கு பார்த்தோம்னா ஏடிஎம்கே 21%, உங்க 18% இந்தியா கூட்டணி வந்தேன் 2% 39 வருது. அந்த இது வரலையா? இல்லை அதாவது நாடாளுமன்ற கூட்டணி கணக்கும் அன்னைக்கு இருக்கிற தேர்தல் முறைகள் வேறு. அது நாட்டுக்கான தேர்தல். மாநிலத்தில் அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு, மாநிலத்தோட வளர்ச்சியை பொறுத்து தான் இந்த மாநில தேர்தல்கள். அந்த வகையில் இன்றைக்கு 3-4 நிலையாக பிரிக்கப்பட்ட பொழுது நம்ம சில சரிவுகளை அதை எந்த சூழ்நிலையிலையும் வாக்கு வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரியும் பெரிய அளவில் இல்லை. வாக்குப்பதிவில் வாக்காளர்களுடைய பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கையில் பார்க்கும்போதும் நாங்களும் பிரதானமாகத்தான் இருக்கிறோம். அந்த இடைவெளியை சீக்கிரத்தில் நிரப்பி ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம். அப்புறம் திருப்பத்தூர் தொகுதி வந்து ஏற்கனவே வரலாற்றில் இடம் பெற்றிருக்கு. வரலாற்றில் இடம்பெற்ற அளவில் ஒரு தேர்தல் முடிவு வந்திருக்கு. ஒரு ஓட்டில் இல்லை தாவாக்க வீட்டில் ஜெயிச்சிருக்காரு. அதை பற்றி நினைக்கிறீங்க? பெரிய தமிழ்நாடு லெவலில் திருப்பத்தூர் தொகுதி ஒரு வாக்கு வெற்றி என்பதும் ஒரு வாக்குக்குள்ள வலிமையை காட்டுகிறதுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஜனநாயக கடமையில் ஒரு வாக்காளராக ஒவ்வொரு வாக்கும் முதன்மையானதுங்கிறத எல்லாருமே ஏற்றுக்கிறோம். ஆனால் அதில் வந்து தோல்வியுற்ற வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருப்பதாகவும் அதில் நாளை கூட காலையில் எமர்ஜெண்ட்டாக அதை விசாரணைக்கு பட்டியலிட்டிருக்காங்க. இன்றைக்கி பட்டியலிட்டு அதில் சொல்கிறாரு தபால் வாக்குகள் வந்து திருப்பத்தூர் மாவட்டத்துக்கே போனதாக சொல்கிறாரு. அதையெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால ஒருவேளை அதில் இடைக்கால தடை ஏதும் கிடைக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எங்களை போன்ற வழக்கறிஞர்கள் யோசிக்க தோன்றுகிறது. அதை பொறுத்து தான் அதில் முடிவு சொல்ல முடியும். ஒரு வாக்கு அப்படிங்கிறதுல இத்தனை வாக்கு பெற்ற பொழுது இது கடந்த காலங்களில் 1-2 சம்பவங்களை தவிர இன்றைக்கு நடந்திருப்பதை நம்ம வந்து நீதிமன்றம் மூலமாக அதை என்னென்னு பார்ப்போம். சார், விஜய் இன்னைக்கு பதவி ஏற்றுட்டு 3 திட்டங்களை கையெழுத்து போட்டிருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் நிதி நிலைமை சரியில்லை, 10 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படிலாம் சொல்லியிருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் எப்படியோ ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படிங்கிறதுல கடுமையாக ஒரு வார காலம் முயற்சி பண்ணி யார் காலில் விழக்கூடாதோ என்னென்ன பேசினாருங்கிறதுக்கெல்லாம் மாற்றா அது பூரா இருக்குது. ஊடகங்களில் மக்களுக்கு தெரியும். ஒரு கேலி கூத்தாக நடந்து அரங்கேற்றிட்டார். அரங்கேறின உடனே கையெழுத்து போட்டுட்டு அவர் பேசுகிறாரு எனக்கு டைம் வேணும்னு. உண்மையிலேயே இந்த திமுக அரசாங்கம் கஜானாவை காலி செய்து ஒட்டுமொத்தமாக தொடச்சிட்டு போயிட்டாங்க. இவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்லி
தெரிஞ்சு இல்ல இன்னைக்கு அவரே பதில் கொடுத்திருக்காரு. பிரச்சாரத்தில் பதில் கொடுத்திருக்காரு. அதான் பிரச்சாரத்தில் முன்வைத்து அப்போ அதான் நான் சொன்னேன், மிகப்பெரிய பொய் பிரச்சாரத்தை முன்வைத்து எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு வந்துட்டு அவரே சொன்னார், ஜானா காளி இத்தனை லட்சம் கோடி கடன் நாங்கள் மீட்டெடுப்போம், மாற்றத்தை கொண்டு வருவோம்னு சொன்னவர் இன்னைக்கு எனக்கு டைம் கொடுங்கன்னு சொன்னால் இதையே காரணம் காட்டி திமுக செஞ்சுட்டு போச்சுன்னே சொல்லி 5 ஆண்டு காலம் கடத்தி விடுறதுக்கான ஒரு யோசனை தானே ஒழிய, இதை மக்கள் தான் வாக்களித்த மக்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். இதை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ அனைவருக்கும் 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீன்னு சொல்லி வாக்குறுதி சொல்லியிருந்தார். இன்றைக்கி 500 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்துகிறவர்களுக்கு இல்லைன்னு சொல்லி இல்லை அதில் இன்னொரு இருக்குது, மாதந்தோறும் போட்டிருந்தாரு. இப்போ 2 மாதத்துக்கு ஒருக்க அதே மாற்றிருக்காங்க. அப்போ அந்த விமர்சனமும் போயிருக்கு. அதனால் ஒட்டுமொத்தமாக முதல் கையெழுத்தே மோசடி கையெழுத்தான சூழ்நிலைக்கு தான் போயிருக்கு. இவர் எந்த சூழ்நிலையிலையும் இந்த திட்டங்களை அவர் செயல்படுத்தவே முடியாது. வெளியிலிருந்து நிறைய சொல்லியிருக்காரு, மகளிருக்கு அனைத்துகளையும் அவர் அப்போ முதல்லையும் பாருங்க, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு ஸ்கீமில் தான் கையெழுத்து போட்டிருக்காரு. தைரியம் இருந்தால் வேறு விஷயங்களில் கையெழுத்து போட்டுருக்கலாம்ல, 2500 ரூபா தாரேன்னு சொல்லியிருக்கலாம், 4000 ரூபா கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கலாம், வேறு விஷயங்களை அதெல்லாம் சொல்ல முடியல இல்லை, ஏன்னா அதுக்கு வெள்ளை அறிக்கை விழுதுங்கிறாரு. ஆக அந்த வகையில் எந்த சூழ்நிலையிலையும் இவருடைய பொய் வாக்குறுதிகள் மக்கள் மத்தியில் நிறைவேற்ற முடியாமலேயே நிச்சயமாக மக்களே அதற்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்புகளை விரைவில் அவரே உண்டு பண்ணிக்குவார். அப்புறம் சார், அப்புறம் விஜய் வந்து தீக்காதல வீரமணியை போய் சந்திச்சிருக்காரு பதவியேற்ற பிறகு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை அவர் அம்பேத்கர் படத்தை வச்சுக்கிட்டாரு, அஞ்சலி அம்மாள் படத்தை வச்சுக்கிட்டாரு, காமராஜரை சொன்னார், பெரியாரையும் சொன்னார். அவர் சமூக நீதி சமத்துவம்னு இன்னைக்கு பேசினார். அவர் திக தலைவர் பெரிய நிறைய விமர்சனம் பண்ணியிருந்தாரு, நேற்று வரை விமர்சனம் பண்ணியிருந்தாரு. இல்லை அதாவது அவர் முதல்வரான பிறகு சார் எல்லாரையுமே அவர் ஏற்றுக்கத்தான் வேணும். மாற்று பாதைகள்லையோ மாற்று கொள்கைகள்லேயே வந்திருந்தாலும் கூட எல்லா தலைவர்களுக்கும் அவர் தலைவர் தான். அதே போல் பல எதிர்கட்சி ஆளுங்கட்சி அவரை எதிர்த்தவங்க எல்லாருக்கும் ஒரு முதல்வர் தான். அதனால் எந்த மாற்று கருத்து இல்லை. அந்த வகையில் ஒரு மூத்த தலைவராக இருக்கிறவரை சந்திச்சிருக்கலாம், மரியாதை நிமித்தமாக சந்திச்சிருக்கலாம். ஆனால் பிஜேபிக்கு நல்ல கோபத்தை ஏற்படுத்துமே அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே. இல்லை அப்படிலாம் இல்லை சார். பிஜேபிக்கு இவருடைய இன்றைக்கு தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட அவர் சரியான கூட்டணியை வச்சுக்கிட்டாராங்கிறது மட்டும்தான் பிஜேபி நீ உற்று நோக்கும். ஏன்னா காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படிங்கிறது தான் பிஜேபியோட முழக்கம். அந்த வகையில் கேரளா, தமிழ்நாடு இதை ஒட்டிய பகுதிகளை தாண்டி மற்ற இடங்கள் ஃபுல்லாக வந்தாச்சு. ஸோ இன்றைக்கு ராகுலை மையப்படுத்தி அவர் ஆட்சியை பதவி பொறுப்பு ஏற்றிருப்பதையுமே பிஜேபி உற்று நோக்கம். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா அகில இந்திய அளவில் காங்கிரஸ் இன்னொரு சந்தேகம் சார் என்னன்னா, பொதுவாக ஒரு விஜய் வந்ததே பிஜேபியோட பிஜேபி தான் பிளானது இயக்குது மாதிரி சொன்னாங்க. நமக்கு எலெக்ஷன் வரை அந்த சந்தேகம் எல்லாரும் மத்தியிலும் அப்படி ஒன்று இருந்துச்சு. இப்போ நடக்கிறத பார்த்தா வேற மாதிரி இருக்கு. நிச்சயமாக அந்த மாதிரி யாரையும் இயக்க வேண்டிய சூழ்நிலை பிஜேபிக்கு இல்லை சார். பிஜேபி 2 எம்பியை வச்சுக்கிட்டு இந்த நாட்டில் ஜனசங்கமாக இருந்த காலத்தில் இருந்து அம்பேத்கர் எப்படி காங்கிரஸ் அல்லாத ஒரு அமைச்சர் நாமினேட்டட் நேரு கவர்மெண்ட்டில் சட்ட அமைச்சராக இருந்தால், அது மாதிரி தொழில் அமைச்சராக நம்ம ஷியாம் பிரசாத் முகர்ஜி இருந்தாங்க. அப்போ இந்து மகா சபைன்னு ஆரம்பித்து அப்போலேருந்து பிஜேபிக்கும் நான் காங்கிரஸ் காலத்தில் சுதந்திர காலத்துலேயும் என்ன சம்மந்தம்னு பல பேர் கேட்பாங்க. அதை இன்னொரு வாரத்தில் பேசுவோம். அப்போலேருந்தே தொடர்பு உண்டு. அந்த அமைச்சரவையிலே ஒரு இந்து மகா சபையிலேருந்து அந்த ஆதரவு பெற்ற ஒருத்தர் தான் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அமைச்சராக இருந்தார். ஸோ அப்போ பிஜேபிங்கிறது இன்றைக்கு 2 எம்பி பின்னால் இருந்து வாஜ்பாய் அதன் பிறகு மறுபடியும் 13 மாதம் 13 மாதம் 5 ஆண்டுகள், அடுத்து இன்றைக்கு தொடர்ந்து 3 முறை. அப்போ அவ்வளோ பெரிய கட்சி ஒருத்தரை ப்ரமோட் பண்ணி உருவாக்கணுங்கிற அவசியம் இல்லை. தமிழகத்திலும் நாங்கள் தான் கால் ஊன்ற வேண்டும் என்று தான் பிஜேபி வேலை செய்தது, அதற்கான முன்னெடுப்புகளை செய்தது, தொடர்ந்து செய்யுமே ஒழிய எந்த சூழலில் கொள்கை மாறுபாடோடு அவர்கள் பயணிக்க வேண்டியதில்லை. இன்னொரு நபரை உருவாக்கி அப்படி பார்த்தால் இன்றைக்கு பொறுப்பேற்றுக்கிற முதல்வருக்கும் பிஜேபி நோக்குகிற அந்த கொள்கைக்கு ரீதியான மாற்றுமுக வேட்பாளரை எப்படி போய் உருவாக்கும்? அவர் தன்னுடைய பிம்பத்தை இன்றைக்கி காட்டிட்டு தான் ரொம்ப பேருக்கு தெரியும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும், ஜோசப் விசைன்னு சொல்லி. ஸோ பிஜேபினா என்ன முடிவுன்னு எல்லாரும் வச்சுருக்காங்க. அவர் எப்படி இவரை ப்ரொமோட் பண்ணும்? அந்த சூழ்நிலை என்றைக்குமே இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தரை உருவாக்கி பிஜேபி தமிழ்நாட்டில் ஆளணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் விசிகா தலைவர் ஓப்பனாக சொல்லியிருந்தாரு, சொன்னவர் தான் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் பிள்ளையை போய் தூக்கி நிற்கிறாரு. ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொன்னார். அந்த பிள்ளையை தான் இன்றைக்கி தாங்கி நிற்கிறார். அந்த கருத்தில் உறுதியாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. இன்றைக்கி ஆட்சிக்கு இதாக கூடாது. அதெல்லாம் எவ்வளோ எவனாவது சார் இதை சிங்கிளில் வெளியில் பேசினா வேறு மாதிரி பேசுனேன், யாராவது ஏற்றுக்குவாங்களா? திமுகவோடையும் தொடருவாராம். பிள்ளையும் வேணுமா, மனைவியும் வேணுமா, மனைவி ஒரு இடத்துல வச்சுக்கிறேன், பிள்ளைய ஒரு இடத்துல வச்சுக்கிறேன், கதையா நான் நடுவில் இருப்பேங்கிறேன். திமுகவோட உறவு தொடருமா? ஜனாதிபதி ஆட்சி வராதுங்கிறக்கா ஆர்எஸ்எஸ்காரனை பெற்றெடுத்த பிள்ளையை நான் தாங்குவேன்னு சொன்னால் எப்படி? விசிகாவில் நிச்சயமாக இனி வருங்காலத்தில் திருமாவளவனை பெரிய அளவில் தான் நாங்களாம் யோசித்தோம். ஒரு வழக்கறிஞராக, ஒரு நல்ல தலைவராக. அவர் ஜனாதிபதி ஆட்சி வந்தாண்டாங்க, தீய சக்தி கூட்டணின்னு சொன்னவருக்கு எதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் தான் என்னுடைய கேள்வி.
இல்லை ஜனாதிபதியாச்சு வந்து தமிழ்நாட்டில் சில கொள்கைகள் வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் உள்ள வந்துடும் வரக்கூடாதுங்கிறக்காக தானே. அது மக்கள் வாக்களிக்கலையில எனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்தீர்கள் என்று விஜய் சொன்னதையே நான் மறுத்தளிக்கிறேன். உங்களுக்கு கொடுக்கல, 118 கொடுக்கல. நீங்கள் யார் வேண்டாம். இன்னமும் ஒரு செய்தியை நான் பதிவிட்டுக்கிறேன். ரஜினி ஸ்டாலின் சந்திப்பே எனக்கு ஒரு மர்மமாக இருக்கிறது. என்ன ரஜினி வந்து எந்த காலத்துலையும் தோற்று போன கலைஞரை கூட பார்த்து ஆறுதல் சொன்னதில்லை, அம்மாவை பார்த்து கூட ஆறுதல் சொன்னதில்லை. ஜெயிச்சவங்களுக்கு மட்டும்தான் வாழ்த்து சொல்லிகிட்டே வந்தார். இம்மிடியேட்டாக ஸ்டாலினை போய் பார்த்து அதன் பிறகான இது வந்து இங்கே இருந்த கூட்டணி பூரா ஸ்டாலினோட சிக்னலோடே போனதாக தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ரஜினி ஒரு மூத்த சினிமா நடிகர், ஸ்டாலின் வந்திருக்கிற விஜய் ஒரு சினிமா பிரபலம், உதயநிதி ஸ்டாலின் சினிமாவிலேருந்து வந்தவர் துணை முதல்வராக, ஸ்டாலினும் சினிமாவில் நடத்தியிருக்கிறார், கலைஞரும் கதை எழுதியிருக்கிறார். ஒரு ஒட்டுமொத்த கூட்டணியாக ரஜினி சந்திப்பு இருக்குமோ என்று என்னுடைய ஐயா. ரஜினி யாருக்கு வேலை பார்த்தாருன்னு சொல்ல வர்றியா? விஜய ஆதரிங்க, எந்த வழியிலையும் ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்லி ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்ததாக நான் நினைக்கிறேன். ரஜினி தான் பிஜேபி ஆளுலாம் எல்லாரும் சொல்றாங்க. இல்லையே பிஜேபி எல்லாம் பிஜேபியில் ப்ரொமோட் பண்ணி நின்றுக்கலாமே, அவர் என்னைக்கோ முதல்வர் ஆகியிருக்கலாம். ரஜினிக்குமே ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு. இல்லை, என்னுடைய கணிப்பு அதன் பிறகான தவறான கணிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னுடைய தனிப்பட்ட கருப்பு. அதன் பிறகான ஸ்டாலினுடைய ரஜினிக்கும் இவருக்கும் சார் உண்மையிலேயே விஜய் வந்து கடுமையாக திமுக விமர்சனம் பண்ணவர். எப்படி சார் முதல்வர் ஆக விட்டு பார்த்துட்டு இருப்பார், கூட்டணிக்காரெல்லாம் போக விட்டு என்னோட இருப்பாக அங்கே ஆதரிப்பான என்ன சார் மக்கள் ஏத்துக்குவாங்களா? இந்த கூட்டணி தான் இப்ப வச்சிருக்கிற இந்த கள்ள கூட்டணி தான் எடப்பாடியாருக்கு நிச்சயமாக மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை தரும். அவர்களுடைய கூட்டணி வெளிச்சமாகிவிட்டது. விஜய் என்பவர் திமுக பி டீம் முதல்வர் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனா அதுவரை எடப்பாடிக்கு என்ன ஆகும் தெரியல. நிச்சயமா காலம் இருக்கு சார். கட்சி அதெல்லாம் எல்லா பிரிவு அப்படி கருத்துக்கள் இருந்தாலும் அதெல்லாம் ஒன்னா போயிடுவாங்க.